திமுக அணியே வலிமையான அணி என்று பேசுவதற்காக கவிஞர் சிநேகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பதவிக்காக வேண்டி ஒரு கொள்கையை துறந்து விட்டு போவதென்றால், இந்த அரசியல் தொடங்கும் பொழுதே எங்கள் தலைவர் பதவி எங்கே தருகிறார்களோ அல்லது பதவி எங்கே கிடைக்குமோ, அரசியல் தொடங்குவதற்கு முன்பே அவருக்கு வந்து அழைப்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருப்பார். பதவியாலும் பணத்தாலும் ஒருபோதும் எங்கள் மக்கள் நீதி மைய தலைவருடைய ஆளுமையை எவராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த எம்பி பதவி என்பது அவருடைய ஆளுமைக்கு கிடைத்தது, எங்கள் கட்சியின் கட்டமைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்தது. உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு கிடைத்தா தக்காளி சட்னி மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும்பா, அதை பேசி தீர்த்துக்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது, யார்கிட்ட தான் முரண்பாடலைன்னு. அக்கா, நீங்கள் எல்லாம் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அதாவது அதிமுக அண்ணன் அது என்னுடைய இளவல் பேசிட்டு போனது போல், அதிமுக தான் நேரடி நமக்கு களம். எதிரி இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. அவங்க பழமொழி வேணுமென்னால் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம் எதிரி இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. நல்ல எதிரி இருந்தால்தான் களமாட முடியும். அப்போ அதிமுக கட்டுக்கோப்பாக இருந்தால்தான் அதை எதிர்த்து இன்றைக்கு ஆட்சி பண்ணாலும் அதனுடைய எதிர்வினைகளுக்கு ஆற்றுவதற்காக சரி செய்வதற்கான ஒரு கட்டமைப்பாக நீங்கள் குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தை எப்படி குலைத்தார்கள், எப்படி சேர்க்கிறார்கள், பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கிறது, அது தெரியாமல் வெள்ளந்தியா இருக்கீங்களேங்கிற கவலை தான் எங்களுக்கு தவிர வேற எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அண்ணன் மரியாதைக்குரிய வைகை செல்வன் வரும்போது சொன்னார், காணா போன கட்சியில் வரிசையில் மக்கள் நீதி மையம் இருக்கிறது என்று சொன்னார். மக்கள் நீதி மையம் இருப்பது நினைவு இருந்தவாசிதான் தேர்தல் ஆணையம் எங்கள் சின்னத்தை மீண்டும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. எனவே காணா போனது யார் என்பது ஒரு 2 மாதங்கள் வரைக்கும், ஒரு 3 மாதத்துக்கு முன்பு பிரச்சாரம் செய்ய தொடங்கிய அன்பு நண்பர் விஜய் சொன்னார், களத்திலேயே இல்லாத கட்சியை நாங்கள் பேச மாட்டோம் என்றார். எதிர்க்கட்சி என்று ஒரு நாற்காலி இருந்தும் அந்த நாற்காலியை கூட மறந்துவிட்டு தன்னை எப்படியாவது பாதுகாத்து கொள்ள வேண்டுமே என்று நீங்கள் ஓடியது, திசையெல்லாம் நோக்கி ஓடி ஓடி உங்களை தொலைத்து நீங்களே உங்கள் கண்ணாடி முன்னாடி தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்ததுனால தான் சமீபத்தில் அரசியலுக்கு வந்தவர்கள் கூட நீங்கள் களத்தில் இல்லை என்று சொன்னால், காணாமல் போனது மக்கள் நீதி மையம் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வரும்பொழுது சத்தம் கொடுக்கிறது. 2வது சொல்றாங்க, இந்த எம்பி பதவி, எம்பி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு அவர் ஒரு நிர்பந்தத்துக்குள்ள மாட்டிருக்காரு பாருங்களேன். திமுக கூட்டணி செங்கல் சிமெண்ட் ஜல்லியெல்லாம் போட்டு அப்படியே அசைக்க முடியாம கட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னார். அது வரைக்கும் நியாயம் இருக்குங்க. ஆனா ஒரு சிமெண்ட் பேரு சொன்னார் தெரியுமா, ராம் கோ சிமெண்ட். எந்த அளவுக்கு அவரை வந்து படுத்தே விட்டான ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. பேசும்போது கூட நீ எங்க கரம் சிரம் புறம் நீட்டாமல் அப்படி பேசணும். எங்கேயாவது எங்க பேரை உச்சரிக்காம இருந்த நாளைக்கு காலைல ஈடி வந்துடும், யார் வருவாங்கன்னு தெரியாது, என்ன வேணாலும் வரும். சொல்றாரு, என்ன நாட்டில் எத்தனை சிமெண்ட் கம்பெனின்னு இருக்கு, எவ்வளோ சிமெண்ட் இருக்கு, அது கூட சொன்னா ராம்கோ சிமெண்ட் மாதிரி ஸ்ட்ராங்கா. ஏன் இந்தியா சிமெண்ட் இல்லையா? இந்தியா பிடிக்காத உங்களுக்கு? அதை எப்படி சொல்லுவாங்க? உங்க கூட்டணி பேர் அவர் சொல்லுவாரா? இந்தியாங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானதுங்க, எல்லாத்துக்கும் பொதுவானது. அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணியுடைய ஆட்சி வந்தது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லது, இந்தியாவுக்கும் உரியதாக்கு. அதனாலதான் இங்க உள்ள நல்ல திட்டங்களை இன்னைக்கு வட மாநிலங்கள் எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள், முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வளைகுடா பகுதிகளுக்கு இன்றைக்கு இந்தியாவிலிருந்து எவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்களே, அது மாதிரி வட மாநிலங்களிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர அளவுக்கு இங்க தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. அதானே, அதுக்கு ஒரு கும்பல் வரும், தமிழர்களுக்கு வேலை இல்லை, வடவர்கள் வேலை வாங்கி விட்டார்கள். அப்படிலாம் இல்லை, நாங்க வேற சம்பளத்துக்கு போயிட்டோம், பாதி பேர் முதலாளியா மாறிட்டோம், வந்தவனுக்கு வேலை கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு இந்த மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது.
அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க ஏதோ வந்து ஒரு பேசணுமேங்கிறதுக்காக வேண்டிய, ஆனா கரம் சிரம் பூரம் நீட்டாமல் இது முழுக்க முழுக்க சட்டை அவருது, ஆனா அதை போட்டுக்கிறது நாங்க தாங்கிறது மாதிரி இவர் முழுக்க முழுக்க அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அம்மா சொன்னது மாதிரி ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே சொன்னதான் நான் மறுபடியும் நினைவுபடுத்துறேன். ஒரு கூட்டணி தர்மம் என்பது கூட்டணிக்கு தலைவர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஒரு போராட்டத்தை சொல்றதுக்கோ ஒரு பிரச்சனையை சொல்றதுக்கோ அதை பரிசீலனை பண்ணுவதற்கோ அந்த உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்தினால தலைமையில் இருக்கிற கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு கொள்கை இருக்குங்க. எல்லா கொள்கையும் எங்க ஒரு ஒற்றை புள்ளியில நிக்குதுன்னா மக்கள் நலன் என்ற மையத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதனால கொள்கை நம்ம இருந்தாலும் எல்லாத்துடைய நன்மையும் மக்களை போய் சேர வேண்டும் என்பதனால தான் இந்த கூட்டணி இன்னும் 7 வருட காலம் உடைந்து போகாமல் இருக்குது. இப்ப அவங்களுடைய வைத்தறிச்சல் எல்லாமே 7 வருஷமா ஒன்னா இருக்காங்களே, 7 வருஷமா ஒன்னா இருக்காங்களே, எவனாச்சும் வெளியில போக மாட்டாங்களாங்கிறதான். அப்படி கிடையவே கிடையாது. அதைத்தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு நாளைக்கே இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா யாரு வேணாலும் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். அதுக்கான சுதந்திரம் இருக்கிறது. யாரும் மிரட்ட மாட்டாங்க, யாரும் முடக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய சுதந்திரத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இந்த கூட்டணிகளுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. ஏன் இன்றைக்கு மகளிர் உதவித்தொகைங்கிற ஒரு அந்த கோரிக்கை முதலில் நாங்கள் அறிவித்தது வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்தோம். அதை சொன்ன உடனே நாங்களா சொந்தம் கொண்டாடுறோம், இல்லை, நம் சிந்தனை போய் சேருகிறது, அதற்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதில் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நல்ல சிந்தனை யார் செய்தாலும், மக்களுக்கு நல்லது யார் செய்தாலும் அவர்களோடு நின்று இந்த மக்கள் நலனை காக்க வேண்டும் என்பதனால தான் இந்த கூட்டணி 7 வருடங்களாக தொடர்ந்தாலும் வருகிற 26லும் வலுவான ஒரு ஆட்சியை கொடுக்கும், மக்களுக்கான நலனை கொடுக்கும். ஒருபோதும் இந்த திராவிட மண்ணுக்குள் ஒருபோதும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த கூடாது என்பதில் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள், எங்கள் கூட்டணி தலைவர்களும் தெளிவாக இருக்கிறார்கள். 1000 முரண்பாடுகளை கடந்தும் 26ல் வெற்றியை நிலைநாட்டப் போவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் சிநேகன்.